காலையில் தூங்க எழுந்திரிச்சாவே போதுங்க. ஹவுஸ் ஒய்ஃபு நமக்கு இருக்க ஒரே டென்ஷன் என்ன டிஃபன் செய்கிறது, அதுவும் குழந்தைங்க சாப்பிடுவாங்களா இல்லை பிடிக்குமா, அது மாதிரி நம்ம யோசித்து மண்டை மூளைலாம் காஞ்சிரும். அப்படி இருக்க சூழ்நிலையில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஹெல்த்தி கூட, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 3 ஏலக்காவை நல்லா மிக்சிலேயோ இல்லை இடிச்சோ போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா தோசை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோகோனட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்து செஞ்சீங்கன்னா இன்னுமே செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு இன்னும் ஹெல்த்தாகவும் இருக்கும் உடம்புக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கு நீங்கள் எந்த பக்குவம் ஊற்றுவீங்களோ அந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்குவத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை எடுத்து உடச்சி நல்லா இது மாதிரி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவினதில் இனிப்புக்காக என்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை, அதனால நான் வந்து ஜீனி தான் நெக்ஸ்ட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா போட்டு தேங்காவோட மிக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த தேங்காய் பூவோடையுமே வந்து ஜீனி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க தோசை மாவு, அதாவது கோதுமை தோசை மாவு எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நார்மலாக தோசை சுடுற பக்குவம் தான். கொஞ்சம் சூடானதுக்கப்புறம், அதாவது கீழே லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஜீனியும் தேங்காய் பூவையும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதில் வந்து தோசைக்கு மேலே அது வந்து ஃபுல்லாக போட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்து கொச்சன்னு ஆகிடும். 1 சைடு மட்டும் போட்டுட்டு அதை வந்து திருப்பி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா அந்த தோசையோடையும் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ மறுபடியும் லேசாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் லேசாக திருப்பி போட்டிங்க அப்படின்னா அட்டகாசமான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் நாட்டு சக்கரை, தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப 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 நல்லது. தேங்காய் பால்லாம் ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.